அம்மா, பொண்ணிட்ட எதையும் சட்டுன்னு சொல்லிருங்க. நாளை போட்டு இழுத்துட்டு இருக்காதீங்க. புறவு நிச்சயத்துக்கு பிரச்சனை பண்ணுவா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியும், பாத்துக்கிடுங்க. சொன்னீங்களா? நேற்று ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களா? அம்மா சொன்னீங்களா? ஆமாடா, நேற்று ராத்திரி தான் சொன்னேன். திமிரு பிடிச்சி பேசினா. காலையிலே மேடம் கிளம்பி போயாச்சு. வருவா பாரு இப்போ. எல்லாம் நம்ம வழிக்கு சரியா வருவாடா. ஒரு எதுக்கும் டைம் கொடுக்கணும்ல. எடுத்தங்க கவுத்தம் நிக்க கூடாது. பொறுமையாட்டு போனடா. பொறுமையா போனா எல்லா கதையும் சாதிக்கலாம். நீ வேணா பாரு. பொண்ணி நாளைக்கே சொல்லுவா, நீங்க சொல்ற பையனை தாலி கட்டுறமா நான் ரெடின்ட்டு சொல்லுவா பாரு. என்ன பொண்ணி சொல்லுவாளா? வாமாங்கிட்டு அவளா எங்க சொல்லுதா? அவ அந்த கருப்பம்பரத்தலையில அரைஞ்சிட்டு கிடக்கா. அதான் ஊருக்கே தெரியுத. அன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், இடைய் தங்கச்சி அந்த பையனுக்கு பார்த்தா சுத்திட்டு இருக்கா அப்படி இப்படின்ட்டு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவான் போல அப்படின்னு கண்டுங்கானாம இருந்துகிட்டேன். எனக்கு தெரியும் விஷயம். ஆனா சொல்லுதேம்மா, பாண்டி சூப்பர் டைப்புமா. பேசின வரைக்கும் பணம் காசுலேன்னு இல்ல, நல்ல பையனா இருக்கான். நம்ம தங்கச்சிய பணம் காசுக்காக தள்ள முடியாது. பையன் நல்ல குணத்துல நல்ல பையனா இருக்கான். நல்ல இவ்வளவு புரிஞ்சுக்கிடுவா. இவாதான் அவனை புரிஞ்சுக்க கஷ்டம். மத்தபடி நல்ல பையன். ஆமாடா, நானும் ஆரம்பத்துல எனக்கும் பிடிக்கல. ஏன்னா அந்த பொம்பளை இருக்கல்ல டைப்பு, அதான் வேண்டான்ட்டு இருந்தேன். பெற பார்த்தா பையன் நல்ல தங்கமான பையனா இருக்கான். பேசலே தெரியுதுல. என்ன அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்ட்டு இருக்கான். என்னமோ நம்ம பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு அவனுக்கு. அதனால நமக்கு நல்லதா போச்சு. இல்ல அந்த சம்பந்தம்லாம் நமக்கு அமையறதா? நம்ம பொண்ணு நேரம் எல்லாம் எல்லாம் தன்னா நடக்கும்டா. பொருடா, மாண்டிதான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. போதுமா? அம்மா அம்மா. என்னடி வழக்கமாட்டு செல்விட்ட விளையாட்டுல தோத்துட்டியா என்ன? இதுக்கெல்லாமா அழுவாக? ஒரு விளையாட்டுல தோத்த என்னடி, மறு விளையாட்டுல விளையாடி ஜெயிச்சிட வேண்டியதேன். என்ன நான் சொல்லுது? இதுக்கெல்லாமா அழுவாக? இம்புட்டு பெரிய பிள்ளையா வளர்ந்துருக்க, விளையாட்டுக்கு போய் அழுதுட்டு கிடக்க. அது இல்லம்மா, நான் எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. அடியே, என்னன்னு சொன்னா தானே விளங்கும். என்ன நீ பாட்டு கண்ணாக்க சொல்லிட்டு இருக்க? என்ன செல்வி எதுவும் செவில 2 போட்டாளா என்ன? என்னடி அழுதுட்டு வந்திருக்க? இந்திய வரலாற்றில் முதன் முறையாக என் தங்கச்சி மாலை மாலை கண்ணீரா விட்டுட்டு இருக்காரால. என்ன செல்வி எதுவும் செவிலே 4 அற அரைஞ்சிட்டாளா என்ன? சும்மா இரி, கடுப்பு கிளப்பாத பாத்துக்க. நானே அம்மா. அடி போடி எங்கிட்டு, வேற வேலை சோடி இல்ல உனக்கு. விளையாட்டுக்கெல்லாம் கண்ணை கசக்கிட்டு போ. உள்ள போய் துணியை மாத்திக்கிட்டு சாப்பிடு. நல்ல வேலை சரவணத்தை எடுத்து போன் பண்ணி சொன்னோம். நல்ல பையனே ஆகணும் சொல்லியிருக்காம்ல. பார்ட்டி எப்படி போகுது? இனியும் எல்லா விஷயமும் சக்சஸ் தான். கொஞ்ச நேரம் அலட்டு, அப்புறம் பேசி நம்ம இதுல சரி பண்ணி அவளை கொண்டு வந்துடலாம். அடியே இந்த அடி, நான் உனக்கு அம்மாடி. என்ன தாய் 10 அடி பாய்ஞ்சா புள்ள 16 அடி பாயின்னு சொல்லுவாள்ல. நான் 27 அடி பாய் வேண்டி. எப்படி இருக்குது பத்தியா? உனக்கு எங்க ஆப்ப வைக்கணுமோ அங்க வச்சு விட்டனா நான் சொன்னா கேட்கவா செய்வ? அவன் சொன்னா கேப்ப. நடக்கட்டு நடக்கட்டு, காரியம் நடந்தா சரிதான். என்னம்மா உன் மவன் அழுதுட்டே போறா, நீ சிரிச்சிட்டு இருக்க? என்ன என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும். இல்லடா, சில விஷயத்த நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. இனி பாரு, பொண்ணி பொண்ணியாட்டு நடப்பா. நம்ம எந்த கோட்டுக்கு இழுக்கமோ அந்த கோட்டுக்கு வருவா. பாரு நீ. இனி பயப்பட வேண்டாம். இனி பாண்டி விஷயம் சரியா போகும். நிச்சயத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னம்மா சொல்லுத? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன என்கிட்டயும் சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. அட போறாங்கிட்டு. நான் தான் சொன்னேன்ல, எதுவுமே பொறுமையா இருந்தா எந்த விஷயத்தையும் சாதிக்கலான்ட்டு. அதான் இன்னைக்கு சாதிச்சிட்ட போல ஒரு என்னது சொல்ல, ஒரு நிம்மதி. நமக்கு இனி நிச்சய வேலையை பார்க்க வேண்டியதுதான். சரி, நல்லது நடந்தா சரிதான். என் தங்கச்சி நல்லா இருந்தா சரிதான். அம்புட்டுதான். ஏன் இப்படி பேசுன? என் மனசு சுக்கூட ஆக்கிட்டியே. எனக்கு எதையும் தாங்க சக்தி இல்லத்தான். நான் நினைச்ச ஆளு நீதியா. நீ எப்படி தப்பெல்லாம் பேசல என்கிட்ட. நீ விளையாட்டுக்கு பேசினாலே நான் தாங்க மாட்டேனே, அது உனக்கும் தெரியும். இப்படி சீரியஸா பேசியிருக்க. உண்மையா பொய்யான்ட்டு எனக்கு இன்னும் என்ன சொல்ல யுகிக்க முடியல. பணம் காசுதான் முக்கியம் சொல்லிட்டியே. அது மட்டும் இல்ல, வேற எவ்வளவு நல்லவளா இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுத. அப்படித்தானே? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணத்தான்?
உன் பெத்தனை சுத்தி சுத்தி வந்ததுதான் தப்பா? நீ நீ சுத்தம் என் அப்பாண்ட இருந்து வாங்கணும்னு சொல்றதுக்காக என்ன ஏமாத்துவியா நீ இப்படி? இனி எனக்கு நம்பவே முடியலக்கா. என்னக்கா இப்படி பண்ணிட்ட? உன்னை பார்க்க வர்றதுக்குள்ள என் மனசுல எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாவே ஆனேன். என்கிட்ட போய் நீ இப்படி பேசலாமா? உன்னை யாரோ இழக்கி விட்டுருக்காங்க, அது மட்டும் தெரியுது. யாருன்னு தான் தெரியல. யாரு இறக்கி விட்டாலும் நீ பேசுவே அப்படி? யாரும் இறக்கி விட்டுட்டுமே, நானே சொல்லட்டுமே உன்னை எதுவும்? நீ அப்படி பேசுவியன்ட்ட? பணம் தான் முக்கியம் சொல்லிட்டியே. பணம் என்ன கடைசி வரை நம்ம கூட இருக்க போகுதா இருக்கும்? என்ன அன்புதான் தான் முக்கியம் என்னைக்கும். என்ன விட உன்ன புரிஞ்சுக்கவ இந்த உலகத்துல எவ இருக்கா சொல்லு பாப்போம். இல்ல சொல்ல, என்ன விட உன்னை எவ புரிஞ்சுப்பா? இதே நிலவை பார்த்து எம்புட்டு நாள் நான் ஆசையா பாடி இருக்கேன் உன்னை நினைச்சு. இந்த நிலவு மாடி என்ன அள வச்சுட்டியே. ஏன் தான் மாரியத்தனுக்கு நல்ல பெரிய இடத்துல இருந்து பொண்ணு வந்திருக்கு, அதே மாதிரி உனக்கும் நல்ல பெரிய இடத்துல பொண்ணா பார்க்கணும் ஆசைப்படுத்தியோ? என் வீட்டு சம்மதத்தோடு கட்டியிருந்தா உனக்கு வசதி வாய்ப்புலாம் வந்திருக்கும். நான் தனியா வந்தாச்சுன்னா நீ சொன்ன மாதிரி விலங்குகளத்தோடி வந்திருந்தா உனக்கு எதுவும் கிடைக்காது இல்ல? அதுக்காக என்ன வேண்டாம்னு சொல்றியா? என்னால தாங்கவே முடியலத்தான். நேத்து இன்னைக்கு மட்டும் நினைச்சிட்டு இருக்கேன் உன்ன. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன்னையத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என் மனசுல. உனக்கும் தெரியலத்தா. ஏன் இப்படி பண்ண? நீ உன் முகத்துல முடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டிய நீ. எப்படினாலும் எனக்குன்ட்டு இருக்கிற ஒரே சீமை நீ தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுவும் இல்லைன்ட்டு ஆயிருச்சு. இனி நான் இருந்துதான் எதுக்கு சொல்லு? இந்த உலகத்துல நான் இருக்கணுமாக்கும்? ஆனாத்தான் இருக்கதான் செய்வேன். பார்க்கணும்ல அதையும். என்னை விட அழகுல சிறந்து உன்னை புரிஞ்சுக்கிட்ட எவன்ட்டு பார்க்கணும்ல நீ சொன்னாப்புல. அதுக்காச்சும் அவன் உயிரோடு இருந்துதானே ஆகணும். பொன்னி என்ன மன்னிச்சிரு பொன்னி. நான் மனசு எரிஞ்சு உன்கிட்ட பேசல. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் என் மனசுல என் ஆசை இல்லாம இருக்கேன். சொல்லு, எம்புட்டு ஆசையா இருந்தேன் உனக்கு கல்யாணம் பண்ணணும், நல்லா வச்சிருக்கணும், அப்படி இப்படின்ட்டு. எல்லாம் சுக்குனோட உடைஞ்சு போச்சு. என்ன மன்னிச்சிரு பொன்னி, என்ன மன்னிச்சிருமா. அன்னைக்குதான் பால் காய்ச்சி வீட்டுல சொன்னேன், அத்தான் இனி இப்படி நம்ம பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, அதே உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். நீ எதை நினைச்சு சொன்னீனோ அது எனக்கு தெரியல, ஆனா அது பழிச்சிருச்சு இல்ல. இனி நம்ம பார்க்க முடியாதா பொன்னி? இன்னும் உன்கிட்ட பேச முடியாதா? என் வாழ்க்கையிலே நான் சேர்த்த சொத்தும் நீதான், நான் இழந்த சொத்தும் நீதான். எனக்கு உங்க அம்மா மீறி எதுவும் பண்ண முடியல பொன்னி. ஒரு பெரியவங்க நம்மகிட்ட கேட்காக, அவங்க காலில் விழுந்து கேட்காக. அப்ப நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? சாப்பிட தோணல, தூங்க தோணல. நேத்து உன்கிட்ட பேசுனது முழு மனசோடி பேசுறேன்னு நினைச்சிட்டே பொன்னி. அப்படிலாம் இல்ல. என்ன செய்ய, நான் அது போன் எடுத்துட்டு போனதே உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக, உன் குரலை கேட்ட மாட்டோமாங்கிறதுக்காகத்தான். ஆனா அத்தை போன் பண்ணுவாங்க நான் நினைச்சே பார்க்கல. பாரு, நடு ரோட்ல இருந்து அழுற நிலைமை ஆயிடுச்சு. என் நிலைமை ஆனா யாருக்கும் வரக்கூடாதுப்பா. கடவுளே, பொன்னி நல்லா இருக்கட்டு, அம்புட்டுதேன். எனக்கு இல்லைன்னா என்ன பொன்னி, நீ யார கல்யாணம் பண்ண நீ நல்லா இருக்கணும். நான் அதை என் கண்ணால பாக்கணும். நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும், அம்புடுதான். உங்க வீட்டுல ஆசைப்பட்ட மாதிரி பிளஸ் கார்ல வந்து இறங்கணும் நீ. அதான் அவங்க ஆசைப்படுதாக. நீ நல்லா இருக்கணும் பொன்னி. உன்னை நான் நீ பார்க்கும்போது நீ நல்ல நிலைமையில தான் இருக்கணும். என்ன சொல்லுகின்ற செய்திகளை உறவுகள் கசந்தரம்மா, கனவுகள் கலைந்தரம்மா. காதல் என்னும் தீபமே கண்ணில் நான் காற்றில் காய்ந்து போனதே நானே என்னை அட, இந்த பையன் இந்த பூமாரி பிள்ளைக்கு அண்ணம்ல என்ன ரோட்ல இருந்து அழுத மாதிரி இருக்குது. என்னப்பா சரவணன் தானே? என்ன இந்த இருட்டுல இங்கிட்டு வந்து உட்காந்துருக்க? இல்லக்கா, தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் உட்காந்துருக்கேன். வேற எதுவும் இல்லக்கா. ஏன்பா சாப்பிடலையா நீ? தலை சுத்துன்னு சொல்லுத. காப்பி எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமா ஐயா?
ஐயோ வேண்டாம்க்கா வேண்டாம், கொஞ்ச நேரம் இருந்தா சரியா போகும். ஒண்ணும் இல்லக்கா, கொஞ்சம் வேலை எனக்கு அதிகம், அதான் தலை சுத்தினாப்புல இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க போங்கக்கா, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுறேன். பாவம், நல்ல குடும்பம், எல்லாரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஒரு பொண்ணு வர போய் குடும்பம் பிரிஞ்சிருச்சு போல இருக்குதே. அண்ணனுக்கு இத்தனை கல்யாணம் கூட முடியலையே, அதுக்கடையிலே வந்தோடனே பிடிச்சிட்டா. குடும்பத்துல இருந்த பையன் அந்த கலகலன்னு பேசுவான், இன்னைக்கு என்ன ரோட்ல இருந்து உட்காந்துருக்கானோ தெரியல. அவன் குடும்பத்துல 1000 பிரச்சனை, நமக்கு எதுப்பா. வரதுக்கு முன்னாடியே அண்ணன் தம்பி பிரிச்சுட்டாள, பெரிய ஆளாதான் இருப்பா போல இருக்கு. இன்னும் வந்தாச்சுன்னா மாமியார் மருமகள் சண்டை நிறைய பார்க்கலாம் போல இருக்கு. அப்ப இன்னும் மாடி கல்யாணம் கழிஞ்சா தெருவுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நேரம் போகும். நம்மளும் அங்க போய் இருந்துக்கிடணும் அந்த விமலாக்கா வீட்டுல போய். நாளைக்கே போன் பண்ணியோ நேர்லயோ சொல்லிட மாட்டியா? நான் பேசலாம் சும்மாடி விளையாட்டுக்கடி அப்படின்ட்டு சொல்லுத்தான். என்னால தாங்கவே முடியல, இந்த வேதனை யாருக்கும் வரக்கூடாது. என்னால தாங்கவே முடியலத்தான், எதுக்கு இருக்கோன்ட்டு இருக்குது. பொன்னி, நான் உன்கிட்ட பேசணும் சும்மா, வேற எவ்வளவு நான் கல்யாணம் பண்ண போறது இல்ல. சும்மா உனக்கு கடுப்பேத்தனுமே, உன்னை கோவப்படுத்தணுமே அப்படின்ட்டு தான் சொன்னேன். உன்னை விட என்ன யாரடி புரிஞ்சுப்பா சொல்லு. என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு, நீ நல்லா இரு, எனக்கு அது போதும். அட பொன்னி, என்னம்மா விளையாட்டுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க? விளையாட்டு தானே, ஒரு விளையாட்டு போனா இன்னொரு விளையாட்டு, அம்புட்டுதான். இதுக்கு போட்டு அழுதுட்டு இருப்ப? சாப்பிட வருவேன்ட்டு பார்த்தேன், சாப்பிடவையும் காணும். அதான் இட்லி எடுத்துட்டே வந்துட்டேன். வா, அம்மா ஊட்டி விடுறேன். பொண்ணு விளையாட்டுல தோத்துட்டேன்னு நினைச்சிட்டியம்மா? வாழ்க்கையிலே தோத்துட்டேனா? நான் விரும்பின அவரே என்ன வேண்டான்ட்டாரு. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் பொண்ணு, அழுதுகிட்டே இருக்க? விடு, இந்தா சாப்பிடு. அம்மா அப்பா எது பண்ணாலும் உன நல்லதுக்குதான் பண்ணுவோம், தெரியும்ல. இம்புட்டா ஆச்சு, உன் மனசு நோவது மாதிரியோ எதையாவது நீ கேட்டு இல்லைன்ட்டோ அப்பாவை நானும் சொல்லிருப்போமா என்ன? சொல்ல அந்த மாதிரிதான் உன் வாழ்க்கையும் நல்லா வரணும்ட்டு தான் நாங்க நினைப்போம். யோசிச்சு பாரு, நீ உன்னை எங்கேயாவது பாலங்கணத்துல கொண்டு தள்ளன்னு நினைப்பாங்களா? நல்ல இடத்துல போய் இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தானே பொண்ணு நினைப்போம். நீயும் நல்லா இருக்கணும், என்ன எல்லாரும் முன்னாடியும் வாழ்ந்து காணிக்கணும். அதான் நீ எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெருமை. என்ன உன்ன யாரெல்லாமோ என்னமோ நினைச்சிருப்பாங்க. அட, இந்த செல்வியத்தான் சொல்லுதேன், அந்த பிள்ளைய பாரு எப்படி கிடக்குது, கல்யாணம்லாம் நடக்குமான்ட்டே அது இருக்கு. உனக்கு அப்படி இல்லை, இப்ப ஏற்பட்ட இடத்துல கார்ல வந்து இறங்குவ, கார்ல போவ அப்படின்ட்டா பாத்துக்கிய. அந்த பிள்ளைக்கு முன்னாடி வாழ்ந்து காணிக்கணும், அதுக்குன்ட்டு இப்படி அழுதுகிட்டு தோண்டு போய் இருக்க கூடாது. என்ன முடியாதுமா, அப்படிலாம் என்ன நினைக்க முடியாது. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, என்னவோ இழக்க கூடாது இழந்த மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுமா. அட என்ன பேச பேச அமைதியாவே இருக்குதே? அம்மா அப்பா மிஞ்சினது என்ன இருக்கு சொல்லு? அம்மா அப்பாவுக்கு தெரியாததா? நல்ல வாழ்க்கைய உனக்கு பாத்துருக்கு. இந்த வா செல்வி தானே, செல்வி முன்னாடி நீ வாழ்ந்து காமிக்கணும். என்ன உன்னை வேண்டான்னு சொன்னா பத்தியா செல்வி? இல்ல விளையாட்டுக்கு வேண்டான்னு சொன்னா பத்தியா? அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். சரிம்மா, சரி, நீ சொல்றபடியே நான் கேட்டுக்கிறேன். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நாளைக்கு காலையிலே பாண்டிக்கு போன போட்டு பொண்ணிட்ட குடுத்துடணும். 2 பேரும் பேசி அப்படியே அவன் பேசுறதுல இவ சமாதானம் ஆயிடுவா. சரி பொண்ணி, சாப்பிடு. ரொம்ப நேரம் கிட்ட இருக்காத, பனி உள்ளுது, சீக்கிரம் போய் படு. என்ன